வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். தெரிந்து கொண்ட வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது சங்கீதம் 91. இது முழுவதுமாகவே ஒரு வாக்குத்தத்தம் உள்ள சங்கீதம், பலம் உள்ளது. இது நமக்கு இதை சொல்ல 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 விசுவாசத்தினாலும் நமக்கு ரட்சிப்பும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். இதை நம்ம மனப்பாட வாசனங்களாக வாசிப்போம். மனப்பாட வாசனங்களாக வாசிக்காமல் அதை ஒவ்வொரு கருத்தை அறிந்து அதை வாசிக்கும் போது அதன் காரியங்கள் நமக்கு விளங்கும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இது ப்ரொடெக்ஷன், இது காட்ஸ் ப்ரொடெக்ஷன். என்னதான் செய்தாலும் we can't protect ourselves. We have to be protected by God. ஏன்னா உலகத்தில் அன்ஃபோர்சீன் காரியங்கள் நிறைய நடக்கும். இந்த ஒரு வசனம் ஒண்டி நம்மளை காப்பாற்றும். அங்கே சோர்ஸ் சொல்லி கொடுக்குது, உன்னுடைய சோர்ஸ் உன்னதமானவரின் மறைவில் இருக்கணும். அப்போ தேவநாய கர்த்தருடைய மறைவில் ப்ரொடெக்ஷனில் நீ இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ அவர் நிழலில் இருக்கும்போது நம்மளுக்கு ஆபத்து இல்லை. அவர் 2வது வசனம் சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி, இதுதான் நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தையாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். இப்படி சொல்லும் போது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். வியாதி வராது. எல்லா வேடனுடைய கண்ணிக்கும் ட்ராப் செட் பை டீமன், பிசாசானவன் செய்து வச்சிருக்க வலைகளுக்கு நீங்களாக்கி காப்பார். இப்போ என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்றேன். இது அடிக்கடி நீங்களும் சொல்லுங்க. சொல்லும் போது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிலும் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கிடைக்கும். பரிசைன்னா அந்த யுத்த காலத்தில் பரிசை பிடிப்பாங்க. கேடகம் பாதுகாப்புக்காக, எதிரி விழுகிற அம்புகள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக. இந்த வசனங்களை எல்லாம் முழுவதுமாக படித்து தியானித்து உங்கள் உள்ளத்தில் இருதயத்தின் ஆழத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது நிச்சயமாக உங்களை பாதுகாக்கும். கர்த்தர் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.